புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் கைது. புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன் நடுக்கடலில் மீன் பிடித்த ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமி இலங்கை படையின் ரோந்து படகு மோதி பலியானார். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த 4 பேரை தற்போது எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் மீனவர்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இமாச்சலில் 190 பிரதான சாலைகள் மூடல். இமாச்சலின் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் 190க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 77 பேர் உயிரிழந்த நிலையில் 294 மின்மாற்றிகள் 120 குடிநீர் விநியோக குழாய்கள் சேதம் அடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை அரசுக்கு 655 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். வயல்நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு சித்தி 300க்கும் மேற்பட்டோர் உயர்ந்தது நாடு முழுவதும் அதிர்வழிகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவருக்கு நிவாரணமாக தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 18 பேரும் தங்கள் 1 மாத சம்பளத்தை வழங்குவதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குழுவினர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து வருபவர்களுக்கு காங்கிரஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அஜித்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜிபியு படக்குழு. நடிகர் அஜித் சினிமா துறைக்கு வந்து 32 ஆண்டுகள் ஆவதை கொண்டாடும் வகையில் இன்று காலை விடாமுயற்சி படக்குழு வாழ்த்து தெரிவித்த போஸ்டர்களை வெளியிட்டிருந்தது. தற்போது குட்பேட் அக்லி படக்குழுவும் போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. அதில் 32 ஆண்டுகள் மன உறுதி மற்றும் ஒழுக்கம் என குறிப்பிட்டு மேலும் பல வெற்றிகள் பெற்ற படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. இந்த போஸ்டர் வைரலாகி வருகிறது. சிவகார்த்திகேயன் உடன் மோதும் ஜெயம் ரவி. ரவி நடிப்பில் உருவாகி வரும் பிரதர் திரைப்படம் தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகும் என படக்குழுவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் பிரியங்கா மோகன் கதாநாயக நடித்துள்ளார். இப்படத்திற்கு ஹரி ஜெயராஜ் இசை அமைத்துள்ளார். முன்னதாக சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது.